ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பலவர் சந்தை தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பலவர் சந்தை வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதெல்லாம் ப்ரைஸஸ்லாம் சொல்லாமல் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் வந்து ப்ரைஸஸ் சொல்லுங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ வந்து பெருசாக போட்டிருக்கேன் ப்ரைஸஸோட. ஸோ அதுவுமே நம்ம சேனலில் புதுசாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். டம்பிள்ஸ்ல என்னென்ன ரேட்டு? 75 ரூபா சார். இது எடுத்தாலும் 75. முசுக்குல 75. ஓகேண்ணா. சார் என்ன இதெல்லாம் 50 இதெல்லாம் 10 இருந்து 100 அது ரேட்டுக்குள்ள வந்து ஜாஸ்தி ரேட் 300 ரூபா. வந்து 50 ரூபா. அதுக்கு ராடுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் என்னன்னா ஆடு வந்து 1500 இது சைஸ் பொறுத்து மாறும் ரேட்டு. இதெல்லாம் 150 ரூபா. 150 ரூபா. இதுவும் வெயிட் பொறுத்து தான். ஃபுல்லாவே 40 ரூபா. பிளாக் கிலோ 40. இது வந்து ஸ்டீல் வந்துட்டு 70 ரூபா 75. ஃபைனலா எவ்வளோ பண்ணுவீங்க? 70 ரூபா வரைக்கும் பண்ணுவேன். சரிங்கண்ணா. இதான் அண்ணன் கடை. எப்பனா வந்தீங்கன்னா இவர்கிட்ட வாங்கிக்கோங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாரு. ஒரு மகிட்டா 1200 மகிட்டா மிஷின். ஓகே. இது 10 kg பிராண்டட் டிவால் டான்சன் கம்பெனி பிராண்டட் 10,000 ரூபாய். ஓகே. மகிட்டா கமாண்ட் 4,000 ரூபாய். அப்புறம் டிவால் ஸ்டான்லி 2,000 ரூபாய் கமாண்ட். ஓகே. 1300 இருக்கு. ஓகே. ஸ்டான்லி 5 kg டைகர் 1000 ரூபாய் இருக்கு. ஓசி 8,000 ரூபாய் இருக்கு 7 kg. புதுசே வந்து 4,000 இருக்கு. வாட்டர் வாஷ் 5,000 இருக்கு. நான் சோஃபால என்ன ரேட் வருது? செட் அப்படியே 5 சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 வரும். உங்களுக்கு எல்லாமே நியூ பீஸ் தான். உங்களுக்கு இதுல 3 சீட்டர் எடுத்தீங்கன்னா 5,500 வரும். கலர் ஆப்ஷன் இந்த கார்னர் செட்டு உங்களுக்கு டீபாயோட சேர்த்து அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 வரும். உங்களுக்கு ஃபுல் செட். உடன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித் குஷனோட 5 சீட்டர் சோஃபா வித் குஷனோட எடுத்தீங்கன்னா 13,000 ரூபாய். இது 5 சீட்டர் 2 சிங்கிள் 3 சீட்டர் கீழே இருக்கு பாருங்க. காம்போ வித் குஷனோட சேர்த்து 13,500 ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கு. இல்ல எனக்கு குஷன் வேணாம் சோஃபா மட்டும் வேணும்னு பாத்தீங்கன்னா வெறும் 11,000 கொடுக்குறோம். உடன் சோப்பாலாம் நிறைய உங்களுக்கு பீக்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க கடையில எடுத்தீங்கன்னா கால் வந்து 5 கால் 5 இன்ச்ல கைப்பிடி வரும் உங்களுக்கு. வெளி கடையில எடுத்தீங்கன்னா 18,000 ரூபாய் 19,000 ரூபாய் வரும். பல்லாவர சந்தையில வந்து பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய்க்கு வித் குஷனோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கலர் கஸ்டமைசேஷனும் இருக்கு. நம்ம கடையும் இருக்கு. கடை வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேட்ல இருக்கு. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7092167696. இந்த நம்பருக்கு வந்து டீடைல்ஸ் கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க. எல்லாமே கண்டிப்பா பண்ணி தருவாங்க. எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை சோஃபான்னு சொல்லுவாங்க. இது 6,000 வரும். 3 சீட்டர் உங்களுக்கு. ஓகே. 6,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, எல்லாமே வந்து டிஸ்பிளே எல்லாம் ஸ்டால்ல போட்டு டிஸ்பிளே நான் டெமோ பீஸ் இதெல்லாம் 4 9 ரூபா வைக்கிறேன். 9 ரூபா. ஆமா, கடையில போனா 25,000 ரூபாய் கம்மி கிடைக்காது. ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டபிள். இது 4 கூட சாப்பிட்டு 4 பேர் உட்கார மாதிரி சாப்பிட் பண்ணிக்கலாம். அது பெருசாவும் 6 பேர் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் 12 ரூபா வருது. மேக்சிமம் எல்லாமே புதுசு தான். நம்மள்ட்ட பொருள் பார்த்தாலே தெரியும். பாக்ஸ் மாதிரி அதுவும் 10 ரூபா வரும். 10 ரூபா. இதெல்லாம் வந்து 9,000. இது எல்லாமே 9,000. இது மட்டும் 8,500. ஆமாண்ணே, எவ்வளவு 500 குறைக்கலாம் உங்களுக்கு. ஆனா பொருள் எல்லாம் நம்மள்ட்ட புதுசு, பழசு கிடையாது. பெரிய பெரிய கம்பெனில பெரிய பெரிய இதுல ஸ்டால்ல போடுற பொருள் எல்லாமே. ஸ்டார்டிங் 1,300 ரூபா. ஓகே. ஃபைனலா கொடுக்குறதுன்னு ஒரு 1,000 பீஸ் கொடுக்கலாம். பெருசு 1,600. கட்டு 2,500. அந்த மேல வச்சுட்டு 2,500. ஆமா ஆமா. 3,000 சொல்லுவாங்க. 3,000 2,500 ஃபைனல் கொடுக்கலாம். இது 5 5,800 ரூபா. ஓகே. இதுக்கு 5 2 6,800 ரூபா. இது முன்னாடி டேபிள் 3,000 ரூபாய். பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,500 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ். எடுக்க வந்தா டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 5,500 ரூபாய்க்கு தருவாங்க. 6 பின் பாஸ். இது ஸ்டெப்பு தானே சட்டை மாட்டுதுன்னா அது எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம், மாட்டிக்கலாம், வைக்கலாம். ஸ்டெக் ஒண்ணு இருக்கும் மாதிரி. டெலிவரி மட்டும் நாங்களே. ஆமா, டெலிவரி மட்டும் நீங்களே தான் மாட்டோம். 6.3. ஆமா 6,500 ரூபாய். எடுக்க வந்தா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. எல்லாம் எல்லாமே ஒரே ரேட்டு தான். ரெடி வந்து எல்லாம் ஒரே ரேட்டு தான். அதுக்கு
யூனிகார்ன் வந்து 7500 இருந்து இருக்கு, 8500 இருக்கு. இது ஸ்டார்டிங் பிரைஸ் 4500 ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 4500 ஸ்டார்டிங் பிரைஸ் 4 இன்ச்சு 4500 அடிக்கு ஏத்த மாதிரி ஒரு அடிக்கு 1000 அந்த மாதிரி அடிக்கு ஏத்த மாதிரி ரேட்டு வந்து எத்தனை உள்ள இருக்கும்? 2 டேக் டாக்கு டிராவு இதெல்லாம் எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி. இது 4 அடி 5 அடி என்ன பிரைஸ் வரும்? 5 இதிலாம் 6 ஆமா இது 3 இது 3000 சொல்லுவாங்க. ஆமா அது 7000 வரும். 7500 7500 இது சாமி படம் காசு 6500 65. ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு 5500 பண்ணுவோம் பார்த்து பண்ணுவோம். இது 12500 ஆமா ஆல்ரெடி வரும். அந்த பீரோ பாத்தீங்கன்னா அதோட 8 வரும். டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. எல்லாமே ஒரே ரேட். ஆமா எல்லாம் ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டார்டிங் சமயத்துல டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணி தருவாங்க. டிவி ஸ்டாண்டு 5500 அது ஃபுல்லு 5500. இது வந்து 4500 4500. இது 2500. ஆமா 2 இன்ச் சைக்கிள் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சிருந்தாரு அண்ணன். சரி வாங்க ரேட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார்டிங் சைக்கிள் இருந்து எவ்வளவு வருது? லேடி சைக்கிள்மா 5000 சொல்லுவேன். 45 43 கொடுத்துட்டோம். 4,300 கொடுத்துலாம். 43 கொடுத்துடலாம். ஜென்ரலா இருக்கு. இது கொஞ்சம் நார்மலா ஸ்டார்டிங் பிரைஸ் அதான் 5 இருக்கு. அதான் 45 44 43 அந்த மாதிரி கொடுத்துடலாம். அதே ஒரு 24 சின்ன பசங்கன்னா ஒரு 4-2 அந்த மாதிரி கொடுக்கலாம். எல்லாமே ஒரே வேரியண்டா இல்ல எதுவும் பிரைஸ் பண்ணுமா? சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் மாறும். சின்னதா இருக்கு 20 சைஸ் இருக்கு. 35 அந்த ரேஞ்சுக்கு வரும் கொடுக்கலாம். 35 அந்த ரேஞ்சுனா கொடுக்கலாம். அதுலயே முன்னாடி கியர் டிஸ்க்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி வேரியன்ட் வரும். அது டிஸ்க்னா 6000 இருந்து ஸ்டார்டிங் 6000 7 வரையும் இருக்கு. அதெல்லாம் ஒரு 500 இருந்து 700 கம்மி பண்ணுவோமா அதுல ஒரு 5200 இருந்து தரலாம். அந்த லாஸ்ட் ஒரு கீர் சைக்கிள் இருக்குல்ல, கியர்னா நம்ம சின்ன பிராண்ட் தான் பண்ணோம், லோக்கல் பண்ணல. கியர்னா 7.5 கொடுக்கலாம். 7.75 கொடுக்கலாம். கொடுக்குற ரேட்டு வேரியன்ட் சைக்கிளை பொறுத்த இருக்கு. வாங்க அதுக்கேற்ற மாதிரி பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். இதான் வந்து சைக்கிளோட ஃப்ரண்ட் வியூலாம் காட்டுறேன். ஃபுல்லாவே ஃப்ரண்ட் வியூ தான். சைக்கிள் தான் நல்லா இருக்கு. ஃபுல்லாவே ஸ்டிக்கரிங்கோட தான் இருக்கு. நல்ல குவாலிட்டியில தான் இருக்குது. ஃபுல்லா பாருங்க இந்த கீர் சைக்கிள் எல்லாம் தரமா இருக்கு. வந்தீங்கன்னா இந்த கடைக்கு ஒரு விசிட்ட போடுங்க. அண்ணன் பெஸ்டா பண்ணி கொடுப்பாரு. இது எல்லாமே ஒரு இதெல்லாம் ஒரே இது 15 ரூபாய் தரும். இது 20 ரூபாய் தரும். இது மட்டும் 20. ஆமா 24,000 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்குறேன். ஃபைனல் அங்க அது கூட இதே ரேட்டு தான். ஓகே 15 தரும். இது எப்படி டெலிவரி எல்லாம் வந்து நம்மளதான் டெலிவரி நீங்க எடுத்து போகணும். ஓகே நீங்க பெட்டிக்கு மட்டும் தான் இந்த காசு. ஆமா 20 ரூபாய் இது 20 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே அது எல்லாம் 17,000 கொடுப்பாங்க. இந்த பெட்டிலாம் இது ஸ்பீடு இதெல்லாம் 7500. பின்னாடி இருக்குது பெட்டோட 8500. அது பின்னாடி இருந்து 10,500. 10,500. ஓகேண்ணா இது எல்லாமே 5000 ரூபாய் பார்த்துக்கோங்க. 5000 ரூபாய்க்கு இந்த பெட் எல்லாம் வாங்கலாம். நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குது. என்ன ஒண்ணுன்னா ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா வந்து நம்ம தான் வந்துட்டு டெலிவரி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு. வெறும் பெட்டுக்கு மட்டும் தான் காசு. இந்த காசு ஃபுல்லாவே டெலிவரிக்கெல்லாம் நம்ம தான் தனியா பாத்துக்கணும். இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் மிஷின்லாம் வந்து இருந்துச்சு. எவ்வளவு டைப்ரைட்டிங் மிஷின்லாம் 800 அதெல்லாம் ரன்னிங் கண்டிஷன்ல வரலாம். இந்த லேப் சோனி ஸ்பீக்கர்லாம் ஸ்பீக்கர்லாம் அது பின்னாடி ஸ்பீக்கர்லாம் பிரிண்டிங் மிஷினு இந்த ஜாய்ஸ்டிக் இதெல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் என்ன பிரைஸ்ல வரும்? டைம் டேபிள் 6500. அந்த ஸ்பீக்கரு ஹோம் தியேட்டர் 2500. அந்த மானிட்டரு
ஃபைனல் தான் பண்ணுவீங்களா இல்லை ஷார்ட் பண்ணுவீங்களா? கம்மி பண்ணுவீங்களா? சரிண்ணா. இந்த பியானோ மிஷின் எவ்வளோண்ணா? 600 இந்த ஃபோன்லாம்? இது போன் 1500. 1500 போதுமா? போன்லாம் எடுத்து கரெக்ட் ஒர்க் ஆகிற மாதிரி. எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஃபோன்லாம் பக்காவா இருக்கு. எந்த ஒரு ஸ்கிராட்ச் எதுவுமே இல்லை. நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இது ஃபுல்லாவே கம்மி ரேட்ல பெஸ்டா பண்ணி தருவாரு. இதான் அண்ணன் கடை, பாத்துக்கோங்க. அண்ணனை பாத்தீங்கன்னா வந்து பெஸ்டா பண்ணி தருவாரு. இந்த சைட்ல வந்தீங்கன்னா வந்து விசிட்ட போடுங்க. இந்த சோஃபா எவ்வளவு பண்ணி தருவீங்க ஃபைனலா? 4500 ஃபைனலா பண்ணி தருவீங்களா? இதெல்லாம் இந்த டெலிவரி 150 இது என்னதுண்ணா? ரூம்ல தாங்க நைட் எப்போ அந்த 90s வருங்க அப்படி இருந்தா இல்ல இப்பயும் அப்படிதானா? இதெல்லாம் சொன்னீங்க பிரீமியமா மேல லைட் அடிக்கலாம் அடிச்சு ரூம் இது எவ்வளவு வரும்? இதுதான் ஒரு 600. இந்த சோஃபா இது கேன் உள்ளது. 5500. ஓகே. அப்படியே அங்கேருந்து பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா பியானோ ஒன்று பெருசாக இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டோம். அப்போ வந்து அண்ணன் வந்து 1800 அப்படின்னு சொன்னார். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பையன் வந்து லேப்பில் வந்து கீபேட் போட்டு வந்து செக் பண்ணிட்டு தான் எவ்வளோ கீபோர்டில் அப்படின்னு கேட்கும்போது 200 அப்படின்னு சொன்னால் இப்படி தான் செக் பண்ணணும் இங்கே வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சந்தையில். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் காணும் அப்படிங்கிறப்ப ஆமாப்பா அப்படின்னா ரேட்டில் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். அங்கே வந்து மார்க்கெட்லேயே போட்டிருக்குப்பா எல்லாத்துலேயும் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா 250 இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே மென்ஷன் ஆகிருந்துச்சு. சரி இது எல்லாமே இருக்கானோ கம்மியாக இருக்கான்னு பார்க்கும்போது 200க்கு ஒன்று இருந்துச்சு. இது ஒன்றே மட்டும் தான் 200க்கு இருந்துச்சு. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 250க்கு தான் இருந்துச்சு. ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபுல்லாகவே வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து மாறும். ஹார்ட் டிஸ்க் தான் வந்து ஒரு லேப்பு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்டர் ஆனது. ஸோ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் டிஸ்க்கு செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி வேறு எதனா அங்கே எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒன்று இருந்துச்சு. எவ்வளோ கேட்கும்போது 900 அப்படின்னாரு. அப்புறம் அங்கே ஒரு வேக்கம் கிளீனர் இருக்குது அது எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அதுவும் 900 தான்ப்பா அப்படின்னாரு. அப்புறம் இங்கே பார்த்தா எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக பார்த்து வாங்கிட்டு போகலாம். சோஃபா 12 இது ஒன் சோஃபாவா? செட் பின்னாடி டபுள் செட்டேவா? செட் எவ்வளோ? 12 ஓகே மூணுமே. இதெல்லாம் இந்த பாரு செட் இது எவ்வளோ? 12.5 வாங்கலாம். இந்த பலவர சந்தையில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேரம் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்டோட ரேட் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் தனியாக. இது 80, 80. இது 200. இது 120. இது 350. இது 180. ஓகே. இது 350. ஓகே. இது 80. 80 இல்ல 800 இது 220. 130. இது வந்து 200 இது. இது 120. இது 650. இப்படி பார்த்து இப்போ 400. பெரிய இட்லி கொண்டாடலாம். அது 2 செட் 500. அது 700 இருக்கு, 800 இருக்கு, 600 இருக்கு. இது 200 இருக்கு. 200 சைஸ் இருக்கு. பாத்திரம் வந்து 150 இருக்கு, 130 இருக்கு. நம்ம சேனல்ல இருந்து வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? ஏன்னா 5-10 அது பண்ணிடலாம். அது நம்ம வந்து இது 650 சொன்னா 550 கொடுப்பேன் டிஸ்கவுண்ட். இதெல்லாம் எவ்வளோ? 300 நல்லா லைட்டா ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ண பார்க்க வரணும். நிறைய மாடல் தான் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரியல சார்ஜ் அடாப்டர் தெரியல. இதெல்லாம் அடாப்டர் தான்டா சார்ஜ் இருக்கு. இது ஒரு மாடல் வேற வச்சிருக்காரு அண்ணன். இது கேனான் தான். இது ஒரு 300 400 தான் சொல்லுவாங்க. 300 தான் இவர் சொல்லியிருக்காரு. ஒரு மிக்சி இருக்கு, ஸ்பீக்கரு, ஹேண்ட்மேட். இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நான் இதெல்லாம் எவ்வளோண்ணா? 300 எல்லாமே 300 தானா? ஓகே 300 ஓகே தான்.
கேமரா பக்கத்துலேயே நிறைய ஸ்பீக்கர்ஸ், ரேடியோஸ், பீஸ் கேரியர்லாம் வச்சிருந்தாங்க. அப்படியே நெக்ஸ்ட் கடை வந்தீங்கன்னா ஆப்பிள் மானிட்டர், வாட்டர் பியூரிஃபையர், கார்ல வைக்கிற ரேடியோ ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் இன்வெர்டர், அப்புறம் அடாப்டர், இந்த மாதிரி வந்து நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து கரண்ட்ல இருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே வந்து பெயிண்ட் அடிக்கிற மிஷின்ல இருந்து காருக்கு, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. ஒன்னொன்னும் பிராண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆச்சு. மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000-1500 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுறது மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பிராண்டை பொறுத்து வந்து டிபெண்ட்ஸ் மாறும். நிறைய வந்து ஐட்டம் வச்சுட்டாங்க. கரண்ட்ல இங்கே எல்லாமே இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்பீக்கர்ல எவ்வளோ வரும்? 1800 ஒரு ஒர்க்கிங்கா? இப்போ இதெல்லாம் இந்த போன்லாம் 3500 2500 அதுவும் அதான் 4500. இப்போ அது நான் பின்னாடி ஏதோ இருக்காது 6000. புரியல, செக் பண்ணி வாங்கிக்கலாமா? ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்படியே அங்கிருந்து பக்கத்து கடைக்கு வந்தீங்கன்னா சாமியோட சிலை எல்லாம் நிறைய வந்து அழகழகா வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து விண்டேஜ் மாடல்ல இருக்க ஸ்பீக்கர்ஸு, கிளாக் எல்லாமே பாருங்களேன், எல்லாமே பியூர் விண்டேஜ் மாடல்ல வந்து பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பு, இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க விண்டேஜ் மாடல்ல. இதோட கலெக்ஷன் நல்லா இருக்கும், போய் பாருங்க. வீட்டில் சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பபிள்ஸோட டாய்ஸ் வாங்கிட்டு போங்க. வெறும் 100 ரூபா தான், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 150 ரூபா, அமட்டி 200 ரூபா, 200 200 லிவர் வந்து 16 லிவர் 500 ரூபா, 12 350, 8 200, 10 250, 12 வந்து 1500. தேங்காய் ஒரு வந்து 350 ரூபா. பெரிய மம்டி அது 300 ரூபா. ஆமா 220. ஆக்கர் வந்து 6000 ரூபாய். பக்கத்துக்கு வந்து 1500 ரூபாய். கோப்பர் வந்து 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபாய். ஒளி 100 ரூபாய், 80 ரூபா, 60 ரூபாய். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டு முறுக்கோட வகைலாம் நிறைய வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இடியாப்பம் வந்து அழகா பிரிஞ்சிட்டு இருந்தாரு. என்னென்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணா சொன்னாரு, நம்ம கிட்ட வந்து 15 டைப்ல வந்துட்டு இருக்கு அச்சு. இதுல வந்து ஒரு அச்சும் வந்து ஒன்னு டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து வரும். இதுல முறுக்கு, இடியாப்பம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டில இருக்கு நம்ம கிட்ட அச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னாரு. சரி அண்ணா என்ன பண்ணி காட்டுங்க லைவா அப்படின்னு சொல்லும் போது வந்து சரி ஓகேப்பா பண்ணி தரேன், இப்போ வந்து அச்சு முறுக்கு உனக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. நல்லா உள்ள வச்சுட்டு அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நல்லா உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் பிளியை ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரியலா அச்சு முறுக்கு மாதிரியே வந்துச்சு. ஃபுல்லாவே ஈஸியா இருக்கு இதோட ப்ராசஸ். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டிங், வெறும் 120 ரூபா தான் சொன்னாரு. ஷேப்பு அதெல்லாம் டைம் ரொம்ப கன்சியூம் ரொம்ப ஆகும். அதெல்லாம் 120 ரூபாய்க்கு செம வர்த்தா தான் இருந்துச்சு. சரிண்ணா இது என்னது நான் பாக்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது வந்து அண்ணா சொன்னார், இது வந்து ஹேண்ட்மேட் டைலரிங் மாதிரி ஃபுல்லாவே கையிலேயே நம்ம தைச்சிக்கலாம், என்ன துணியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க, எதனா ப்ரூஃப்க்கு எதனா காட்டுங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சின்ன துணியில வந்து தைச்சி காமிச்சாரு. என்னால் நம்பவே முடியல. ஸ்டெச்சஸ்லாம் நல்லா பர்ஃபெக்டா இருந்துச்சு, மிஷினில் தைக்கிற மாதிரி. என்னென்ன சொல்றீங்க, டைம் நிறைய ஈஸியா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாப்பா டைம்லாம் மிச்சமாகும் நிறையா, பின்னாடியும் வந்து அச்சுலாம் பர்ஃபெக்டா வீழும், நீ வேணா பாரு, இங்க பேர் ஜீன்ல கூட பண்ணிருக்கு அப்படின்னு காமிச்சாரு. என்னால் நம்பவே முடியல. எவ்வளோ நான் அப்படின்னு கேட்கும்போது எம்ஆர்பி வந்து 650பா, நான் வந்து 50% ஆஃபர்ல 315 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இதான் அண்ணன் கடை, நீங்க எப்பனா போனீங்கன்னா வாங்கிக்கோங்க. சின்னதா வீட்டில் கிழிஞ்சதெல்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வர்த்து தான் இந்த ப்ராடக்ட். அப்படியே பக்கத்து கடைக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாவே ஓல்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பைக்கு யூஸ் பண்றது. எவ்வளோ நான் கேட்கும்போது 170 சொன்னாரு. இது என்ன பம்ப் பண்றது அப்படின்னு கேட்கும்போது 215 சொன்னாரு. இது வந்து என்னென்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கார் ஹோல்டர்ப்பா 250 வரும் அப்படின்னாரு. இது என்னன்னா அது ஹைட்டா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வந்து ஸ்டாண்டுப்பா, இது வந்து ஓவரால 300 ருபீஸ் வரும், 6 ஃபீட் இருக்கும் ஹைட் எல்லாமே, இந்த செட்டோட 300 தான் அப்படின்னு சொன்னாரு. 50 இது 450, இது 550 ரூபா, இது 200 ரூபா, 200 ரூபா, இது 250, இது 300 ரூபா, இது 400 ரூபா. சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சைஸுக்கு ஒண்ணு அது 300 ரூபா, அது இது 300 ரூபா. இப்போ அந்த சைடு அந்த பேனல் எல்லாமே எப்படின்னா ரேட்டு? அது வந்து 450. ஓகே. அந்த 60 மணி வந்து 250 ரூபாயில இருக்கு, 200 ரூபாயில இருக்கு. மம்டி 300 ரூபாயில இருக்கு, 350 ரூபாயில இருக்கு. அதனால இழுக்கிறதா? அது எது வந்து 300 ரூபா பெரிய பெட்டு தகுந்து. இது வந்து 130 ரூபா. அந்த மாடலா? இது சின்ன சில் பெட்டி மாடல் 250 ரூபா. இந்த சைடு அது ரைஸ் போற இதுவா? ரைஸ் வந்து 200 ரூபா. இதெல்லாம் பிரைஸ்? இது 180 ரூபா, இது 80, இது 50 ரூபா, இது 100. இப்போ அதெல்லாம் புளி ரேட்டு? அதான் 80, இது 60, இது கத்திரிக்காய் 30 40. இப்போ இந்த கத்திலாம் இது 80 ரூபா 80, இது 60 ரூபா.
இது 70 ரூபா. இது 140 ரூபா. இது 120. இது 130. இது 100 ரூபா. இது 200 ரூபா. இதெல்லாம் 130 ரூபா. 700 ரூபாய் இருக்கு, 400 ரூபாய் இருக்கு, 350 ரூபாய் இருக்கு. இந்த இன்ஜின் ஆயில் யூஸ் பண்றேன் 130, 200, 120 ரூபா, 100 ரூபா கொடுப்பேன். பக்கத்துல இது 100 ரூபா. ஆனா 80 வந்து தந்துருவோம் டிஸ்கவுண்ட். இது 70 ரூபா, 50 ரூபா கொடுத்துருவோம் டிஸ்கவுண்ட். இது 120 ரூபா, 100 ரூபா. இதெல்லாம் வந்துட்டு 1988ல பண்ணது. இந்த மாதிரிதான் இருக்கு ஃபுல்லாவே காயின்ஸ்லாம். இந்த 2 ரூபாய்லாம் புதுசா இருக்கு. இதெல்லாம் எப்ப பண்ணா 1999ல பண்ண காயின்ஸ் இதெல்லாம். இந்த 5 ரூபாவோ 5 பைசாவான்னு தெரியல. மச்சி இதெல்லாம் 5 ரூபா 5 பைசாவாடா? 5 பைசாவா? 5 பைசா, 2 பைசா, 1 ரூபாலாம் பாத்தீங்கன்னா 1978ல பண்ணது. ஆக்சுவலா 20 பைசா. இது என்னடா வீட்டு முல்ல ஒண்ணும் போடல. இதெல்லாம் வந்து 2 ரூபாய். இதுல இயர் வந்து பாத்தீங்கன்னா 1982ல பண்ணது. இதெல்லாம் வந்து 50 பைசா. இதோட இயர் வந்து பாத்தீங்கன்னா 1975ல பண்ணது. இப்படிதான் இருக்கும் ஃபுல்லாவே. நிறைய வெரைட்டி ஆஃப் காயின்ஸ் இருக்கு ஃபுல்லாவே. அதுவும் 1974ல 50 பைசா. இந்த 2 ரூபாய் ரீசெண்டா எல்லாரும் பாத்துருக்கோம். ஆனா பின்னாடி இருக்க டிசைன்லாம் வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. 2010 பைசாலாம் பாருங்க. பைசாலாம் மெயினா இருக்குது. இதெல்லாம் 1 ரூபா பைசா. இதான் அந்த காலத்து விஷயம். 1 ரூபா பைசா இதெல்லாமே. இதெல்லாம் வந்து நினைச்சல ஓல்டு மாதிரி இருக்கு. ஃபுல்லா நெட்டு மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னே தெரியல. இதெல்லாம் நெட்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் அதை விட பழைய காசுடா. ஆனா எப்ப வந்ததுன்னே தெரியல. ஒரு பைசா 5 பைசாவா? 1044 அப்போ ஒன்லைனா ஜீரோ ஜீரோவா? ஜீரோ நல்லா ஒன் பைசாடா. ஆமா ஆமா. இதெல்லாம் வந்து 1044ல வந்தது. இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் 1970ல பண்ணது. இதெல்லாம் சூப்பர் ஆஷிஸ்ல எல்லாரும் இப்ப பாக்குறதுதான். இதான் வந்து பழைய காலத்து நோட்டு தான் இங்க இருக்கு. இதுல வந்து பார்த்தா 10 ரூபா நோட்டு தான். எல்லாமே 10 ரூபா, 5 500 ரூபா பாருங்க எப்படி இருக்கு அந்த காலத்துல. சுருப்படா டாலர் மாதிரியே இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா 50, 100 இருக்கு ஃபுல்லாவே. இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அப்ப இருக்கும்போது பயங்கரமா இருக்கு. பின்னாடி இருந்த லேயர்லாம் ஃபுல்லாவே இப்ப ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே $20 தானே? டாலர் தான் ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. டாலர் நீ பழசு டாலர் தான். ஆமா $20 இதெல்லாம். இதெல்லாம் 10 rupees. இது பார்த்து ஃபைனலா ஒரு கடையில டம்பிள்ஸ்லாம் எவ்வளோனா கேட்கும்போது அண்ணன் வந்துட்டு 70 ரூபான்னு சொன்னாரு. ஃபைனலா எவ்வளோனா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது 65 முடிச்சிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் புல்லட்டோட சைலன்சர் ஒன்று இருந்துச்சு. அது எவ்வளோனா கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1200 பா அப்படின்னு சொன்னாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறதா இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணி வாங்க. இங்கேயே வந்து மோஸ்ட்டாக வந்து கரண்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி வாங்குறது பெட்டர்.